வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பேசிக்காக ஒரு 3 எல்இடியை வச்சு ஒரு பிசிபி டிசைன் பண்ண போகிறோம், ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் லேர்ன் பண்ண சொல்லித்தரேன். இப்போ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சர்க்யூட் நம்ம வந்து எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாலும் ஒரு சர்க்யூட் நம்ம வந்து டிசைன் பண்ணோம், சரிங்களா? இப்போ நான் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த எல்இடி ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு 3 எல்இடி எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் 3 ரெசிஸ்டர், அதுக்கப்புறம் ஒரு டெர்மினல் இன்புட் அண்ட் அவுட்புட் டெர்மினல் எடுத்திருக்கேன், சரிங்களா? இதை வச்சு தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ECADAல வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட இருக்க சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்தராக வந்து நான் இதுக்குன்னு தனி கிளாஸஸ் உங்களுக்கு நான் கண்டக்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத A to Z சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து நேம் வந்து இங்கே கொடுத்துருங்க, ப்ராஜெக்ட்டில் வந்துட்டு நேம் கொடுத்துருங்க. ஸோ இது வந்து ஆன்லைன்லேயுமே இது வந்து அவைலபிளாக தான் இருக்குது, ஸோ இந்த சாஃப்ட்வேர். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் டேரெக்டாகவே வந்து ஆன்லைன் சிமுலேட்டரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் லிங்க் உங்களுக்கு கீழே ப்ரொவைட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இது ஏதோ வெர்ஷன் கேட்குது. ஆக்சுவலாக இது நான் தேவையில்லை இப்போதைக்கு நம்மளுக்கு. இப்போ டேரெக்டாக நம்ம வந்து ப்ராஜெக்ட்குள்ளே வந்து போயிடலாம், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு பேஜ் வந்து லோட் ஆகிடுச்சு, சரிங்களா? இப்போ இதில் வந்து நான் உங்களுக்கு சின்ன இதில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபைலு. ஸோ இந்த மாதிரி பேசிக்காக உங்களுக்கு பேசிக்காக மட்டும் நான் சொல்கிறேன். மற்றபடி நம்ம வந்து ஒரு கோர்ஸ் லெவலுக்குள்ளே நம்ம போகிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் எல்லாம் சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஷீட், அந்த P1 அப்படின்னு இருக்க ஷீட்டை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த பிசிபி ஸ்ட்ரக்சர் எப்படி சொல்கிறது, அதுக்கான ஒரு லேஅவுட் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த சிமேட்டிக்கை நீங்கள் எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல ட்ராப் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம காப்பி பேஸ்ட்லாம் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம வந்து டைரெக்டாகவே வந்து சிமேட்டிக் நம்ம வந்து ட்ராப் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன சின்னதாக பேசிக்காக இருக்குன்னு நான் இப்போ ஒரு கிளிக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நம்ம வந்து காம்பனன்ட்ஸ், நமக்கு தேவையான எல்லா காம்பனன்ட்ஸ் எடுத்துக்கலாம். பட் நான் பேசிக் காம்பனன்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த காமன் லைப்ரரின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் எடுத்துக்கோங்க, சரிங்களா? அதில் சர்ச் பண்ணாலும் வரும். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த TCH அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறது எடுங்க. அதுதான் வந்து த்ரூ ஹோல்டு ரெசிஸ்டர், த்ரூ ஹோல்டு எல்இடி. ஸோ அது மாதிரி சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு 3D வியூவில் காட்டுறப்ப நான் சொல்கிறேன் எது த்ரூ ஹோல்டு அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் 3 ரெசிஸ்டர் எடுத்துக்கிட்டேன். ஸோ அது 3மே எடுத்து வச்சுட்டேன், சரிங்களா? அதுக்கப்புறம் எல்இடிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, TH அப்படின்னு இருக்கிற எல்இடியே எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி நான் 3mm எல்இடியை எடுத்துக்கிறேன், சரிங்களா? THங்கிறது ஒன்றும் இல்லை, த்ரூ ஹோல்டு நம்ம சால்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். TH இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது SMD காம்பனண்ட்டாக இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த கனெக்டர்ஸ் அந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த செக்ஷன் நம்ம வந்து இப்போ எடுத்தாகணும் இல்லையா? ஸோ அதுவுமே இந்த காமன் லைப்ரரியில் இருக்கும், சரிங்களா? ஸோ ஜஸ்ட்டு அதுவும் THலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 4 பின் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ அதில் கீழே நம்ம கனெக்ட் பண்ணால் நிறையா வரும். ஸோ நம்ம அது மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து நான் ஸ்பேஸ் கொடுத்தேன் அப்படின்னா இது மாதிரி ரொட்டேட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு இந்த அலைன்மெண்ட்டில் நம்மளுடைய சர்க்யூட் வந்து நம்ம போட வேண்டாம். ஏன்னா ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி வந்து ஒரு சர்க்யூட் ட்ரா பண்ணி வச்சுருப்பேன். நம்ம எப்படி போட்டாலும் அவுட்புட்டுங்கிறது வரதான் போகுது. இருந்தாலும் எனக்கு இந்த அலைன்மெண்ட்டு பிடிக்கல. ஸோ அதனால் நான் வந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண போகிறேன், சரிங்களா? ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஸ்பேஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆயிரும், சரிங்களா? ஸோ அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ எல்இடியில் மேலே இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும், சரிங்களா? எல்இடி கீழே இருந்ததுனால் நல்லா இருக்காது. ஸோ நான் அதை வந்து மேலே எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணி நீங்கள் எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ கொஞ்சம் செட்டிங்ஸ்லாம் ஈஸி தான். நீங்கள் நார்மலாக வந்து ப்ரோட்டீஸ் சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் உங்களுக்கு ப்ரோட்டீஸுமே ஃபுல்லாக எடுத்து தரேன். நிறையா பேர் வந்து ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து பார்க்குறனால, ECEEE பார்க்குறனால ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறையா வீடியோஸ் யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. இருந்தாலும் வந்து தமிழில் வந்து இல்லை அவ்வளோக்கா. ஸோ அதனால் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் அதை வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதை கிளிக் பண்ணி வயரிங் பண்ணிடுங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்இடி இது கூட இந்த ரெசிஸ்டர் கூட கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது 2 கூட. ஸோ தென் இதையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக பாருங்கள். ஸோ இதெல்லாம் நான் வந்து டேரெக்டாக வந்து கிரவுண்ட் ஆக்கிக்கிறேன், சரிங்களா? ஆனோடிக் கேத்தோடு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு டெர்மினலாக நான் கிரவுண்ட் ஆகும். மற்ற 2, 3, 4 அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு மாதிரி வச்சுருக்கேன். ஸோ நம்ம 1K தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 1K ரெசிஸ்டர் நான் போட போகிறேன், சரிங்களா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் நம்பரை வந்து நான் ஃபஸ்ட் நம்பரை தான் வந்து நான் இந்த இடத்துல கிரவுண்டாக எடுத்திருக்கேன். ஸோ காமன் கிரவுண்டாக. இப்போ அதில் டிசைனில் போய்ட்டு கன்வெர்ட் பிசிபின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது பிசிபி இதுக்கு வந்து ரெடி ஆயிரும், சரிங்களா? ஸோ உங்கள் சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்து இருக்குது. ஸோ எப்படி லோட் ஆகுதுங்கிறது. ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டா அப்ளை சேஞ்சஸ் கொடுத்துருங்க. ஸோ இந்த அப்ளை சேஞ்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த 3D வியூ நம்ம இப்போ இனிமேல் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த மேலே இந்த ரெக்டாங்கிள்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போனா தான்
இந்த இதுக்குள்ளே அந்த க்ரீன் கலர் போர்டு வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த காப்பர் போர்டு இதுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது எங்கெங்கே வரணும் அப்படிங்கிறத நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் அந்த எல்இடியோட ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இதை வந்து நம்ம வந்து பிளேசிங்னு சொல்லுவோம் இந்த இடத்த வந்துட்டு, சரிங்களா? உங்களுக்கு சொல்லணும்னா ஃபுட் பிரிண்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை நான் வந்து ஒரு ஸ்பேஸ் அமுத்துறீங்க அப்படின்னா டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். ஸோ இதில் ஆர் கிடையாது, ஸ்பேஸ். நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சாஃப்ட்வேரில் ஒரு மாதிரி. ஸோ இப்போ இது வந்து சிங்கிள் லேயர் பிசிபி, சரிங்களா? சிங்கிள் லேயர் பிசிபி. ஸோ அதனால் நான் டாப் லேயர் கொடுக்குறேன். ஸோ அதில் பாட்டம் லேயர் எல்லாமே இருக்குது. பட் நான் டாப் லேயரில் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு அந்த காப்பர் லைன் வர மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன், சரிங்களா? ஸோ இதில் வயரிங் ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்டுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடுங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு அதை கூட கனெக்ட் பண்ணால் மட்டும் போதும். இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா? ஸோ இது காமன் கிரவுண்டு. ஸோ அதனால் வந்துட்டு நான் காமன் கிரவுண்ட் மாதிரி போடுறேன். அதே மாதிரி பிசிபியோட அந்த ட்ராக் லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேராக இருக்கக்கூடாது, லைட்டாக கிராஸ் மாதிரி இந்த மாதிரி கிராஸாக வரணும். ஸோ அப்படின்னா தான் வந்து சிக்னல் பர்ஃபெக்டாக வரும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல போடுறேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி கிராஸாக முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க, சரிங்களா? ஸோ அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு சிக்னலுங்கிறது கரெக்டாக பாஸ் ஆகும். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல இந்த இந்த லைனில் நான் டச் பண்ணுறேன். ஸோ இது கொஞ்சம் நேராக வந்த மாதிரி இருக்குது. ஸோ ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ டெலீட் பண்ணிடுவோம், சரிங்களா? அது கொஞ்சம் கிராஸாக இருக்க மாதிரி தான் இருக்குது. எஸ்கேப் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வயரிங்கிற ஆப்ஷன் போயிடும். ஸோ அகைன் டெலீட் பண்ணிட்டு அந்த மேலே வயரை தொட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் கிராஸாக கொடுத்துடலாம். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த காமன் கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டருக்கு கீழேயே போகிற மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ இது ஒரு பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம ரெசிஸ்டர் தான் மேலே வைக்க போகிறோம். ஸோ அதனால் அது ஒரு பிரச்சனை இல்லை, அந்த லைன் போயிட்டே இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி இந்த ரெசிஸ்டரோட டெர்மினையும் அதில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அதோட ப்ளஸ்லையும் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஓவரால் கனெக்ஷன் வந்து நம்மளுக்கு முடிஞ்சு. இப்போ நம்ம 3D வியூ பார்த்துடலாம். ஸோ 3D வியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே நம்மளுக்கு ஓவரால் பிசிபி வந்து ரெடி ஆயிரும் இந்த இடத்துல, சரிங்களா? இப்போ பாருங்கள். ஸோ நம்மளுக்கு ஓவரால் பிசிபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுதான் நம்மளோட ஃபைனல் பிசிபி. நம்ம இது ஜஸ்ட்டு ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட். ஸோ பிசிபி எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வந்து இது நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் அட்வான்ஸ் லெவலெல்லாம் கிடையாது, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் காமனாக நம்ம நேம்ஸ் கொஞ்சம் நம்ம எழுதணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, எப்படி சொல்கிறது, ஆல்டர்னேட்டிவாக நம்ம நேம்ஸ் எழுதணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அகைன் அந்த ஷீட்டுக்கே வந்துடுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு அந்த செகண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேயர் டாப் லேயர்லேயே வந்து செகண்ட் அந்த எல்லோ கலர் இருக்கிறத தொட்டுட்டு இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன கொடுக்கலாம், எல்இடி பிளிங்க் அப்படின்னு கொடுக்கலாமா? இல்லை வேணாம். நான் இப்போ இந்த இடத்துல என்னுடைய நேமை நான் வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ அதனால் MATHAN கொடுத்துட்டேன். ஸோ அண்ட் தென் கன்ஃபார்ம் கொடுத்தா பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பெருசாக இருக்கிறது நான் இது விட்டுறேன். நெக்ஸ்ட் நேம் இப்போ நான் எழுதுகிறேன். ஸோ அதுக்கு வந்து அந்த பெருசாக இருக்கிறத நான் குறைச்சிறேன். ஸோ இந்த இடத்துல அதுலேயும் நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். அகைன் வந்து டாப் லேயர்லேயே இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. ஸோ அண்ட் தென் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம திருப்பி தொடுவோம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா கனெக்ஷனும் கரெக்டாக இருக்கா நான் பார்த்துக்கிறேன். ஸோ அகைன் நான் டெக்ஸ்ட் எடுக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல GND அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ இதோட சைஸை நான் குறைக்கிறேன். நார்மலாக வந்து ஒரு 44 வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து ஒரு பேசிக்காக ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஒரு லேக்டர். ஸோ ஆக்சுவலாக GND இந்த இடத்துல வரக்கூடாது, ஏன்னா நம்ம சர்க்யூட்டில் அந்த இடத்துல வரும். பட் இது டாப்பில் வரனால வராது, சரிங்களா? ஸோ நான் இந்த இடத்துல மாற்றி வச்சிட்டேன். ஸோ அதனால் அழகாக அதை வந்து ட்ராக் பண்ணி இங்கே இந்த ஃபஸ்ட்டு அந்த H1 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு மேலே வைக்க முடியுமா? வைக்க முடியாது. இந்த காப்பர் லைன்லேயும் நம்ம வச்சோம்னா அந்த லைன் டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு நான் மேலே வச்சுறேன், சரிங்களா? ஸோ ஜஸ்ட் நம்மளுக்கு ஐடென்டிஃபையாக இருக்கணுங்கிறதுக்காண்டி தான். ஸோ லைக் ஓகே, இப்போ ஓரளவு பேசிக்காக இருக்குது. ஸோ எல்லா லைனும் ஒன்ஸ் கரெக்டாக இருக்கானுங்கிறத நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, ஓரளவு ஓகேவாக இருக்குது. ஸோ அகைன் நான் திருப்பி 3D வியூ கொடுக்குறேன். லைக் இந்த பிசிபி வந்து அகைன் நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்ட் பிசிபியாக கிடச்சிருச்சு. ஸோ இது போல் வந்து பிசிபி நீங்கள் லேர்ன் பண்ணால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.